மாவட்டம் சங்கரன்கோவில், வடகரை, புளியங்குடி உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட இடங்களில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கூட்டு தொழுகை நடத்தினர். கூட்டு தொழுகையில் ஆண்கள், பெண்கள் என அனைவரும் ஒன்றிணைந்து பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். திருவாரூர் மாவட்டம் பழையனூர், வடபாதிமங்கலம் உள்ளிட்ட சில கிராமங்களின் விவசாயத்திற்கு நீர் ஆதாரமாக விளங்கும் வெண்ணாற்றில் மண்டி கிடக்கும் ஆகாய தாமரைகளை அகற்ற வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பாசனத்திற்காக வயல்வெளிகளுக்கு தண்ணீர் வராத நிலையில் ஆகாய தாமரைகள் வளர்ந்திருப்பதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். தேனி மாவட்டம் கூடலூர் நகராட்சியில் மக்காத குப்பை கழிவுகளை தனியார் நிறுவனம் பணம் கொடுத்து விலைக்கு வாங்குவதால் கூடுதல் வருமானம் கிடைப்பதாக தூய்மை பணியாளர்கள் தெரிவித்துள்ளனர். மறுசுழற்சி செய்வதற்காக மக்காத குப்பைகளை பணம் கொடுத்து வாங்கும் இதுபோன்ற பணிகளை அனைத்து பகுதிகளிலும் தொடங்க அரசு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளனர். சென்னை திருவல்லிக்கேணியில் அமைந்துள்ள பெரிய பள்ளிவாசலில் பக்ரீத் பண்டிகையையொட்டி 500க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கூட்டு தொழுகையில் ஈடுபட்டனர். இதில் ஆற்காடு நவாப் குடும்பத்தினர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். தொடர்ந்து ஆற்காடு நவாப் அனைவருக்கும் பக்ரீத் பண்டிகை நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டார். நீலகிரி மாவட்டம் உதகையில் சாலைகளில் சுற்றித் திரியும் கால்நடைகளால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அவ்வப்போது இதனால் விபத்துகளும் தொடர்வதால் நகராட்சி நிர்வாகத்தினர் உரிமையாளர்களுக்கு முறையான அபராதம் விதித்து கட்டுக்குள் கொண்டுவர வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை மாவட்டம் வால்பாறை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பருவமழை காரணமாக மூடப்பட்டிருந்த சுற்றுலா தலங்களின் தடை நீக்கப்பட்ட நிலையில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். தடை நீக்கப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியாக கூழாங்கல் ஆற்றில் குளித்து மகிழ்ந்து கொண்டாடினர். புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம் வடக்கு ஒன்றிய அதிமுக சார்பில் பூத் கமிட்டி ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. ஒன்றிய செயலாளர் திலகர் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பூத் பொறுப்பாளர்களுக்கு தேர்தல் பணி குறித்து ஆலோசனை வழங்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அரசு மருத்துவமனையில் ஆம்புலன்ஸ் பணியாளர்கள் தங்கும் ஓய்வறையின் மேற்கூரை திடீரென பெயர்ந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதில் நல்வாய்ப்பாக உயிர் சேதம் தவிர்க்கப்பட்ட நிலையில் பழமையான கட்டடத்தை சீரமைக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் வள்ளிபுரம் அருகே பழைய லாரிகளின் உதிரி பாகங்கள் பிரித்தெடுக்கும் கம்பெனியில் ஏற்பட்ட தீ விபத்து கட்டுக்குள் கொண்டுவரப்பட்ட நிலையில் அவ்வழியாக சென்ற அமைச்சர் மா சுப்பிரமணியன் தீயணைப்புத் துறையினர்களிடம் விபத்து குறித்து கேட்டறிந்தார். மேலும் வாகன ஓட்டிகள் சிரமப்படாத வகையில் விரைந்து மீட்புப் பணியை முடிக்க வேண்டும் எனவும் அவர் அறிவுறுத்தினார். கோவை மாவட்டம் மதுக்கரை பகுதியில் 80 அடி ஆழமுள்ள கிணற்றில் தவறி விழுந்த குதிரையை தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக மீட்டனர். தீயணைப்புத் துறையினர் கிணற்றில் இறங்கி கயிறு கட்டி குதிரையை பாதுகாப்பாக மீட்டனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே உள்ள அமராவதி அணையில் பழைய கட்டு பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. 300 கன அடி வீதம் 2073 மில்லியன் கன அடிக்கு மிகாமல் தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. சென்னை திருவொற்றியூரில் நமக்கு நாம திட்டத்தின் கீழ் மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியில் 1,20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 40 ஸ்மார்ட் வகுப்பறைகளை நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி துவக்கி வைத்தார். மேலும் திருவொற்றியூர் மாநகராட்சி மண்டலம் அலுவலகத்தில் 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படும் பல்நோக்கு கட்டிடத்திற்கு அடிக்கல் நாட்டினார். தொகுதி மறுசீரமைப்பு எப்பொழுது நிகழ்ந்தாலும் தமிழ்நாட்டின் உரிமைகள் பாதிக்கப்படக்கூடாது என்பதை மத்திய அமைச்சர் அமித்ஷாவிடம் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் பிரதிநிதித்துவம் குறையும் நிலை வந்தால் அதை எதிர்க்கும் முதல் குரல் தன்னுடையதாகத்தான் இருக்கும் எனவும் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்.
திருவள்ளூர் மாவட்டம் அப்பேடு அருகே அனுமதியின்றி வீட்டுமனையில் கிணறு தோண்டிய போது தவறி விழுந்து மகனை காப்பாற்ற முயற்சித்து தந்தை உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உயிரிழந்த 61 வயதான ஜோதி என்பவரின் உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்ட காவல்துறை சார்பில் காவல்துறை மற்றும் பொதுமக்களிடையே நல்லுணர்வை ஏற்படுத்தும் வகையில் காஞ்சிபுரம் ஆயுதப்படை விளையாட்டு மைதானத்தில் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டன. கபடி, ஓட்டப்பந்தயம், கைப்பந்து, குண்டு எறிதல் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடைபெற்ற நிலையில் ஏராளமானோர் பங்கேற்றனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அடுத்த உப்புதுறை மலையடிவாரத்தில் விவசாய நிலங்களை சேதப்படுத்தும் யானைகளை விரட்டி அடிக்க 2 ஆண்டுகளாக கோரிக்கை விடுத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். ஏற்கனவே ஒரு சில பகுதிகளில் சூரிய ஒளி மின்வெளி அமைத்து விளைநிலங்கள் பராமரிக்கப்படும் நிலையில் காட்டு யானை சேதப்படுத்தும் அனைத்து விளைநிலங்களை சுற்றியும் சூரிய ஒளி மின்வெளி அமைத்து விளைநிலங்களுக்கும் விவசாயிகளின் உயிருக்கும் பாதுகாப்பு அளிக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. இந்த பாத்தீங்கன்னா பாருங்க, பூரா கந்தகு பூமியா கிடக்கு. தோட்டத்துக்குள்ள எந்த விவசாயம் அவங்க அனுமதி பெறக்க வேண்டிய நாங்க சோறு கூட வழியில்லாம உட்காந்துருக்கோம். அவங்க கொடுத்துட்டாங்கன்னா நாங்களும் ஒரு விவசாயம் செஞ்சு அவங்கள மாதிரி அவங்களுக்கு என்ன விதி பின்பற்றுறாங்களோ அதே விதி பின்பற்றி எங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னா நாங்களும் விவசாயம் செய்து எங்களோட வாழ்வார்த்தையை எங்க உயிரையும் காப்பாற்றி எங்களோட பொழப்பை நடத்திக்கிடுவோம். இதை ஒரு கோரிக்கை எடுத்து தமிழக அரசு உடனே நடவடிக்கை எடுத்தா எங்களுக்கு மிக நன்றியா இருக்கும். இதுக்கு மிகவும் எதிர்பார்த்து ஒவ்வொரு நிமிஷம் உட்காந்துருக்கோம். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே காற்றாலை அமைப்பதற்கு இரவு பகலாக பயன்படுத்தப்படும் கனரக வாகனங்களால் கிராம சாலைகள் மிகவும் சேதமடைந்து வருவதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கனரக வாகனங்களால் சாலையோரம் அமைந்திருக்கும் குடிநீர் குழாய் உள்ளிட்டவை சேதமடைந்ததாகவும் கிராம மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். பாபு, இது கொத்தப்பட்டியிலிருந்து வரதாஜவரம் உள்ள சாலையில இப்படி மழை அடிவார காத்தாடி போட்டிருக்காங்கண்ணே. கட்டளை போதும். அதனால சிறிய வண்டிகளை போனதுனால அதை நாங்கள் மறைக்கல. பெரிய வண்டி வந்தனால அதை என்னன்னு கேட்டோம். இந்த 10 நாள் டேமேஜ் ஆகிட்டு இருக்குண்ணே ரோடு எல்லாமே. இன்னும் ஒரு மாதம் இப்படி ஓட்டுனா ரோடு எதுவுமே இருக்காதுண்ணே. தண்ணி குழாய் பைப்பு ரோட்டில் போகிறது எல்லாமே டேமேஜ் ஆகிட்டு இருக்கு. இதனால ஊர் மக்கள் ரொம்ப சிரமப்படுறாங்கண்ணே. அதனால நாங்கள் போய் அவங்ககிட்ட என்னன்னு கேட்டதுக்கு ரிட்டன் பதில் கரெக்டான ரீசன் சொல்லாமல் அவங்க பாட்டு கண்டுக்கிறாம போயிட்டாங்கண்ணே. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே சாலையின் குறுக்கே வந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதாமல் இருக்க பேருந்தில் உடனடியாக பிரேக் போடப்பட்டதால் அடுத்தடுத்து 3 பேருந்துகள் விபத்தில் சிக்கின. இதில் நல்வாய்ப்பாக உயிர் சேதம் ஏற்படாத நிலையில் சிறிது நேரம் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. திருவாரூர் மாவட்டம் மூலங்குடியில் பால் பாக்கெட்டுகளை ஏற்றி வந்த சரக்கு வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் இருந்து வீட்டிற்குள் புகுந்து விபத்துக்குள்ளானதில் சரக்கு வாகன ஓட்டுநர் பலத்த காயமடைந்தார். வீட்டிற்குள் இருந்தவர்கள் நல்வாய்ப்பாக உயிர் தப்பிய நிலையில் காயமடைந்த ஓட்டுநர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே சாலையில் தெரியும் மாடுகளால் விபத்துகள் தொடர்ந்து நிகழ்ந்து வருவதாக வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் கால்நடைகளை சாலையில் திரியவிடும் உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை எழுந்துள்ளது. வேலூர் மாவட்டம் காட்பாடியில் நடைபெற்று வரும் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்திற்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் சிக்கிய லாரியை பொதுமக்களை இணைந்து கிரேன்கள் மூலம் மீட்டனர். போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் விதமாக பொதுமக்களை களத்தில் இறங்கி லாரியை மீட்டனர். விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள அரசு தலைமை மருத்துவமனையில் கொரோனா தொற்றுக்கு சிகிச்சை பெற்று வந்த தியாகராஜன் என்பவர் உயிரிழந்த சம்பவம் அவரது உறவினர்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் தியாகராஜனுக்கு இருதய பிரச்சனை இருந்ததால் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக மாவட்ட சுகாதாரத்துறை இயக்குநர் செந்தில்குமார் தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயை கண்டித்து தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் சார்பில் எச்சரிக்கை போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளது. மேலும் இந்த போஸ்டரில் நேற்று பெய்த மழையில் முளைத்த காளான்களே அடக்கி வாசியுங்கள், இல்லையெனில் அடக்கப்படுவீர்கள் என குறிப்பிட்டுள்ள வாசகம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்பெரும்புத்தூர் அருகே மக்கள் பயன்பாட்டிற்காக 26.65 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட மேம்பாலத்தை நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் வேலு திறந்து வைத்தார்.
மேலும் இந்த திறப்பு விழாவில் கரூர் மாவட்ட ஆட்சியர் கலைசெல்வி, அமைச்சர் அன்பரசன் மற்றும் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்ட ஏராளமான அதிகாரிகள் கலந்து கொண்டனர். நாகை மாவட்டம் அக்கரைப்பேட்டை மீனவ கிராமத்தில் சுனாமி வீட்டின் மேற்கூரை இடிந்து விழுந்து ஏற்பட்ட விபத்தில் 2 படுகாயமடைந்துள்ள சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனையடுத்து பாதிக்கப்பட்டவர்கள் நாகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வரும் நிலையில் நாகப்பட்டினம் போலீசார் விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குமரி மாவட்டம் கொல்லங்கோடு அருகே 20 நாட்களுக்கு முன் காணாமல் போன முதியவர் வீட்டின் அருகே உள்ள குளத்தின் கரையில் எலும்புக்கூடாக கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனையடுத்து தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த கொல்லங்கோடு போலீசார் எலும்புக்கூடுகளை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக குடித்துறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி பொறியியல் கல்லூரி மாணவர்கள் சோலார் மின்சேமிப்பு மூலம் இயங்கக்கூடிய வகையில் தாரா என்ற பெயரில் ரோபோ ஒன்றை உருவாக்கியுள்ளனர். மேலும் பெண்களின் வீட்டு வேலைகளை சுலபமாக்கும் வகையில் இந்த ரோபோ வடிவமைக்கப்பட்டுள்ளதாக மின் மற்றும் மின்னணுவியல் துறையை சேர்ந்த 30 பேர் கொண்ட மாணவ குழு தெரிவித்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை புதிய பேருந்து நிலையத்தில் பேருந்தில் தொங்கியபடி சென்ற பள்ளி மாணவன் தவறி கீழே விழும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து கீழே விழுந்த மாணவன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய நிலையில் போதிய பேருந்து வசதி இல்லாததால் மாணவர்கள் பேருந்தின் படியில் தொங்கியபடி செல்லும் அவலநிலை உருவாகியுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.